அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து. முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய போட்டித் தேர்வில் நம்ம இன்னைக்கு யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நியூலி ஆடட் கண்டென்ட் அந்த பகுதிக்கு மட்டும் ஒரு 100 எம்சிக்யூ ஃபார்மேட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியூலி ஆடட் கண்டென்ட்டுக்கு மட்டும். நமக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நியூ கண்டென்ட்டாக பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் ஹையர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கு மட்டும் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் அதை நியூவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் செப்பரபிள் ஃபார் லேப்லாஸ் ஈக்குவேஷன், ஈட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நியூவாக ஆட் பண்ண கண்டென்ட்டு. நம்ம அந்த நியூ கண்டென்ட்டில் மட்டும் எம்சிக்யூ பார்க்க போகிறோம். இது பகுதி 1 பார்ட் 1 ஃபார் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் ஹையர் ஆர்டர் கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஹையர் ஆர்டரில். முதல் கொஸ்டின் பாருங்க. given partial differential equation dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதிகபட்சம் அங்கே 2D வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம 3D 2D படிச்சோம்னா இன்னொரு வேரியபிள் x y இன்னொரு வேரியபிள் சேர்த்து போட்டோம்னா 3 டைமென்ஷனல் வந்துட போதுங்க. அதே மாதிரி இங்கே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நம்ம இதே ஃபார்மேட் படிச்சிருக்கிறோம். டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், ஹார்மோனிக் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஹார்மோனிக் லேப்லாஸ். அப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது லேப்லாஸ் ஈக்குவேஷன். இது வேவா, ஹீட்டா, லேப்லாஸா, ஹெர்மிட்டான்னு கேட்டிருக்காங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. C. Answer is C is correct answer. Laplace equation. அடுத்ததுங்க, Laplace equation in terms of polar quadrant அப்படின்னு கேட்டிருக்காங்க. Laplace equation இது கார்ட்டீசியனா இருக்கு, இங்க கேட்டிருக்கிறது polar quadrant. Laplace equation in terms of polar அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் புக் ஒர்க், இதை ப்ரூவ் பண்ணி அங்கேருந்து கொண்டு போகலன்னா அதுக்கான டைம் கிடையாது. அதனால் இதை கொஞ்சம் மெமரி பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடக்கூடிய கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராப்ளம் இது பேஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், எல்லாத்துலேயுமே டெல் ஸ்கொயர் யூ கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இது ஒரு சின்ன ஐடியா வேணுமா தான் வச்சுக்கலாங்க. எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே ஃபார்மேட் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஈஸியாக நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா 1/r 1/r ஸ்கொயர் அந்த காம்பினேஷன் எங்கே இருக்குன்னு முதல்ல கெஸ் பண்ணுங்கள். அப்போ இதில் 1/r இருக்குது, இங்கே 1/r ஸ்கொயர் இருக்குது. ஏ ஆப்ஷனில் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இங்கே 1/r இருக்குது. சப்போஸ் தட் இங்கேயும் 1/r இருந்தாலும் அந்த எடுக்க போடல. 1/r 1/r ஸ்கொயர் அந்த காம்பினேஷன் மட்டும் எடுக்க போகிறோம். சப்போஸ் தட் இங்கே 1/r ஸ்கொயரே கொடுத்துருந்தாலும் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுங்க. இங்கே 1/r 1/r ஸ்கொயர் இல்லை. இதை கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் பி, ஆன்சர் டி. ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்க போதுங்க. 1/r இங்கேயும் இருக்குது, 1/r இங்கே இருக்குது. இங்கே 1/r ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1/r ஸ்கொயர் இருக்குது. அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/r இருக்குது, அது வராதுன்னு கண்டுபிடிச்சி ஆர் மட்டும் தான் வரும்னு சொல்லி இப்படி இந்த ஆன்சர் டியை டிக் பண்ணிக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. இது சின்ன லாஜிக் தான், சின்னதாக நம்ம இப்படி படித்தா ஒரு ஐடியா வச்சு ஈஸியாக கொண்டு போய் எக்ஸாம் வரைக்கும் இது கரை சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துக்கலாம். புக் ஒர்க் ப்ரூவ் பண்ணி எடுக்கிறதுலாம் லேட் ஆகும். அடுத்தது ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் இது 2 டைமென்ஷனல். இங்கே பாருங்கள் 5வது கொஸ்டின் 2 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஒன்று படித்தா இன்னொன்று ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ டோ ஸ்கொயர் யூ அப்பான் டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/c ஸ்கொயர் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ சி ஸ்கொயர். ஒரு வேரியபிள் கூட சி ஸ்கொயரை பெருக்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த காம்பினேஷன் மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த சி ஸ்கொயர் மேபி இந்த சைடு வந்துச்சுன்னா 1/c ஸ்கொயர், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. வேரியபிள் பக்கம் சி ஸ்கொயர் சேருதுங்கிற மாதிரி படிச்சுட்டு போனால் போதும். மல்டிப்ளை ஆகுது. இங்கே வேரியபிள் பக்கம் 1/c ஸ்கொயர், இங்கே வேரியபிள் பக்கம் 1/c ஸ்கொயர், இங்கே வேரியபிள் பக்கம் 1/c ஸ்கொயர் தான். எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, இன்ட்டு எல்லாம் 3 சேர்ந்து ஒன்றா மெர்ஜாக இருக்குங்க. நமக்கு வேரியபிள் பக்கம் சி ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகுதுன்னு படித்தா போதும். எல்லாமே 1/c ஸ்கொயர் 1/c ஸ்கொயர். கரெக்ட் ஆன்சர் சி. இதுவும் சின்ன லாஜிக் தான். அடுத்ததுங்க 4th கொஸ்டின். த ஹீட் ஈக்குவேஷன் இஸ், இதில் எது ஹீட் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4ல் இப்போ நான் மேலே சொன்ன அதே கான்செப்ட் தாங்க. இங்கே டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர் டோ யூ பை டோ டி. இந்த சைடு வாங்கல, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது டெல் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போது வேரியபிள் பக்கம் சி ஸ்கொயர் சேரணும், வேரியபிள் பக்கம் சி ஸ்கொயர் சேரணும். ஆன்சர் சியில் தான் இருக்குது. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேரியபிள் பக்கம் சி ஸ்கொயர் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சராக இருக்கும்.
ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5க்கு வருவோம். 2 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். அப்போ நம்ம 1 டைமென்ஷனல்ல என்ன போட்டோம்? C பாருங்க. அதே தான் C ஸ்கொயர்னு வந்துடணும். கூட எக்ஸ் மட்டும் இருக்கு ஒரு வேரியபிள். இங்க 2 வேரியபிள் வர மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏவில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் ஏ. அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இது டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வேரியபிள் பக்கம் சேரணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று ஒய் ஸ்கொயர் ஒன்று. இங்கே ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. இது வராது. நன் ஆஃப் தீஸ் விட்டுருங்க. இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்கே டோ ஸ்கொயர் யூ பை டோ ஜெட் ஸ்கொயர்னு இருக்கு. டோ டி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் கமா டியில். ஸோ அப்படி பார்க்கும்போது சியும் கிடையாது. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6 வருவோம். லாப்லாஸ் ஈக்குவேஷன். சேம் இதே தான். uxx plus uyy 3 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருதுங்க. uxx plus uyy plus uzz. இது சிம்பிளான கொஸ்டின். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7க்கு வருவோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் கெனாலிக்கல் ஃபார்ம் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் பிளஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி பிளஸ் எஃப் ஆஃப் x, y, z, p, q equal to 0னு கொடுத்துட்டு ஒரு சப் கண்டிஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. s ஸ்கொயர் மைனஸ் 4rt அப்படிங்கிறது தான் இங்க கண்டிஷன். கிரேட்டர் தென்ல கொடுத்துருக்காங்க. நம்ம பிளஸ் 2ல அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் படிச்சிருப்போம். ஈயோட வேல்யூ வச்சு ஈக்குவல் டு ஒன்னுன்னா பேரபுலா, கிரேட்டர் தென் ஒனுக்கு ஹைப்பர்போலா, லெஸ் தென் ஒனுக்கு எலிப்ஸ் படிச்சிருப்போம். சேம் கான்செப்ட். கிரேட்டர் தென் வரும்போது ஹைப்பர்போலா. So answer A is the correct answer for question 8. The partial differential equation representing the variable E to flow in 3-dimensional அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்தாவே தெரியும் நமக்கு dou u by dou t வரணும். வேரியபிள் கூட c ஸ்கொயர் சேரணும். ஸோ அது வந்து நம்ம ஈட் ஈக்குவேஷன் தான். வேவ் ஈக்குவேஷன் வரும்போது அதே வேரியபிள் கூட தான் c ஸ்கொயர் சேரும். ஆனால் டோ ஸ்கொயரில் வரும். ஸ்கொயரில் வருங்கிறத விட இந்த வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து டோ ஸ்கொயர் அந்த மாதிரி. ஹீட் ஈக்குவேஷன் வரும்போது டோ யூ பை டோ டி. ஸோ அதே மாதிரி பாருங்க இங்கே வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு வரணும். ரைட்டுங்களா? அப்போ ஸ்கொயரில் இருக்கு. கரெக்டாக ஹீட் ஈக்குவேஷன் வரும்போது இந்த ஈட்டும் இந்த ஈட்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. டோ யூ பை டோ டி இது ஹீட் ஈக்குவேஷன் தான். டோ யூ பை டோ டி. ஸோ அப்போ சி ஸ்கொயர்னா வேரியபிள் கூட சேரணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு அந்த மாதிரி எங்கே இருக்கு பாருங்க. சி ஸ்கொயர் வேரியபிள் கூட சேருது. ஆனால் லெஃப்ட் சைடு ஈட்டுன்னு வரும்போது டோ யூ பை டோ டி. அப்போ ஈட்டு வரும்போது இங்கே ஈட்டு தான் டோ யூ பை டோ டி. அப்போ ஆன்சர் டியில் சரியாக வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 4ஐயும் கொஸ்டின் நம்பர் 8ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. சேமாக இருக்கும். இது ஹீட் ஈக்குவேஷன் தான், இது ஹீட் ஈக்குவேஷன் தான். லெஃப்ட் சைடு டோ யூ பை டோ டி, இங்கேயும் டோ யூ பை டோ டின்னு வரணும். கொஸ்டின் நம்பர் 3ல வேவ் ஈக்குவேஷன், கொஸ்டின் நம்பர் 5ல வேவ் ஈக்குவேஷன். லெஃப்ட் சைடு டோ ஸ்கொயரில் வரணும். டோ ஸ்கொயரில். அப்போ டோ ஸ்கொயரில் வரக்கூடிய ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணி போடணும். ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன ஐடியாஸ் தான் அதை நீங்கள் கரெக்டாக பிடிக்கணுங்க. கொஸ்டின் நம்பர் 9க்கு வருவோம். ரீஅலம்பர்ஸ் சொல்யூஷன் ஆஃப் த வேவ் ஈக்குவேஷன். ஆக்சுவலி வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ரீஅலம்பர்ஸ் வேவ் ஈக்குவேஷன். அதை ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை சால்வ் பண்ணால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சி ஒரு சொல்யூஷனாகவும் மைனஸ் சி இன்னொரு சொல்யூஷனாகவும் டிஃபரெண்ட் சொல்யூஷனாக வரும். ஸோ அப்போ இதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி எடுக்கும்போது யூ ஆஃப் எக்ஸ் கமாட்டி ப்ளஸ் சி ஒரு முறை மைனஸ் சி ஒரு முறை, ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ளஸ் வரணும். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சி மைனஸ் சி நடுவில் மைனஸ் போட்டிருக்காங்க. இங்கே வரும்போது மேலே டெரிவேஷனில் காட்டியிருக்காங்க சை ஆஃப். ஸோ இங்கே வரும்போதும் ஒரு டெரிவேஷனில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு மேலே ஒரு டேஷ் போட்டிருக்காங்க டெரிவேஷனுக்கு. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை கிளாசிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4rt போட்ட பாருங்க. அந்த ஃபார்மேட்டில் இது எலிப்ஸாக இருக்குமா, பேரபோலாவாக இருக்குமா, ஹைப்பர்போலாவாக இருக்குமா அப்படின்னு சொல்லியும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ரிமார்க் நோட் அப்படின்னு போட்டு அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. டோ ஸ்கொயர் யூ அப்பான் டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை சி ஸ்கொயர் இன்ட்டு டோ யூ பை டோ டி. இப்போ வேரியபிள் பக்கம் சி ஸ்கொயர், இது இந்த சி ஸ்கொயர் எங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். வேரியபிள் பக்கம் மல்டிப்ளை ஆகிடுங்க. டோ யூ பை டோ டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டோ யூ பை டோ டின்னு கொடுத்தாவே என்ன வரணும்? டோ யூ பை டோ டின்னு கொடுத்தாவே ஈட் ஈக்குவேஷன்.
ஸோ இது ஈத் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணும். பேரபுளாவா எலிப்ஸா ஹைப்பர்போலாவா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணும். ஸோ இது ஈத் ஈக்குவேஷனாக இருந்தால் ஆன்சர் வந்து பேரபுளான்னு போடணுங்க. இதே கொஸ்டின் தான் நம்பர் 2. இது வேவ் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா, ஸோ இப்போ வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு வரும்போது அதே தான் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/c ஸ்கொயர். இப்போ வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு வரும்போது பாருங்க, வேவ் வரும்போது யூ ஸ்கொயரில் வரணும். டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர். ஸோ இது வேவ் ஈக்குவேஷன். அப்போ வேவ் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா ஆன்சர் ஹைப்பர்போலா அப்படின்னு வரும். வேவ் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க ஹைப்பர்போலா அப்படின்னு வரும். கொஸ்டின் நம்பர் 3 இதே கேள்வி. தேர்ட் கொஸ்டின் வருவோம். டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஜெட் ஸ்கொயர் 3 டைமென்ஷன் வரைக்கும் போயிருக்கும். ஈக்குவல் டு 0. இது வந்து லேப்லாஸில் இருக்கு. ஸோ இதே லேப்லாஸ் ஈக்குவேஷனில் கொடுத்துருந்தால், ஒரு லேப்லாஸ் ஈக்குவேஷனை கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் எலிப்ஸ் அப்படின்னு போடணும். இது மெமரைஸ் பண்ணிக்காங்க, வேற ஒன்றும் வழி இல்லை. இல்லை புக் ஒர்க் ப்ரூவ் பண்ணுறது லேட் ஆகும். S² - 4RTயில் போய் ப்ரூவ் பண்ணுறது. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர் மைனஸ் 4 டைம் ஆஃப் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ டி பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டி போட்டோமா அடுத்தது டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாகவே கொடுத்துருந்தாங்கன்னா அகெயின் ஹைப்பர்போலா இஸ் த ஆன்சர். கிளாசிஃபை த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டால் ஹைப்பர்போலா அப்படின்னு போடணும். கொஸ்டின் நம்பர் 5 ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. The differential equation fxx plus 2 times of f of xy plus 4 times of f of yy equal to 0. இது ஒரு ஜென்ரல் தான். இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து கிளாசிஃபை த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எலிப்ஸ் இஸ் த ஆன்சர். ஸோ எலிப்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ இது போல் இன்னும் சில ஃபேமஸான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம பிளான் பண்ணலாம் இந்த நியூ ஆடட் கண்டென்ட்டுக்கு மட்டும். தொடர்ந்து இந்த ஒரு 9 கொஸ்டின் ப்ளஸ் இங்கே ஒரு 14 கொஸ்டின்ஸ் இந்த ஆப்ஷன் இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கிளாஸிஃபை த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை முதல் பார்ட் 1 பகுதியில் கொடுக்கப்பட்ட தகவல்களை 2 முறை நல்லா உள்வாங்கி படிச்சுட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸையும் பாருங்கள் இருக்கிற இந்த ஷார்ட் டூரேஷனில். ஸோ இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.